पितामहाय प्राचेत सादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तत्। कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्। यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் முறையாக இன்று தொடங்குகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். அதை அடியொற்றி ஆரண்ய காண்டத்தில் இருந்து இன்று தொடங்கி ராமாயண கதையை ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் பார்த்து அனுபவிக்க இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் ராமாயணம் என்பது சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கிற ஒரு காவியம். இந்த காவியங்களுக்கு, அதாவது இலக்கியங்களுக்கு அந்தந்த பாஷையினாலே, அந்தந்த மொழிகளாலே ஒரு ஏற்றம் வருகிறது. அதாவது ஏற்றம் என்றால் அந்தந்த மொழிகளுக்குடைய சுபாவங்களை கொண்டு அந்த காவியங்கள் இயற்றப்படுகின்றன. இப்ப தமிழிலே கம்பராமாயணம் இயற்றப்பட்டால் தமிழுக்கு என்று உள்ள சுபாவங்கள், அதாவது தன்மைகள், தமிழுக்குன்னு சில தன்மைகள் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு மொழிகளுக்குன்னு ஒவ்வொரு தன்மை இருக்கிறது. ஆங்கிலம்னா இப்படி, தமிழ்னா இப்படி, தெலுங்குனா இப்படி, சம்ஸ்கிருதம்னா இப்படின்னு ஒவ்வொரு மொழிக்கும் அந்த அர்த்தத்தை, அதாவது தான் சொல்ல வருகிற பொருளை வெளிப்படுத்துவதற்கு என்று ஒரு உருவம் இருக்கிறது, ஸ்ட்ரக்சர். அப்படி ஸ்ரீராமாயணம் வால்மீகி பகவானாலே இயற்றப்பட்டது சம்ஸ்கிருதத்திலே. சம்ஸ்கிருதம் அப்படின்னா இந்த சம்ஸ்கிருதத்துக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது. பாணினி என்கிறவர் எழுதி இருக்கிறார். அதாவது பல இலக்கணங்களிலே ஒன்று அது. பாணினி என்பவர் எழுதினது ஒரு இலக்கணம். சில இடங்களிலே இந்த இலக்கணத்தை கடந்தும் சிற்சில பிரயோகங்கள் ஸ்ரீராமாயணத்திலே காணப்படுகின்றன. எப்படி? இலக்கணத்திற்கு ஒவ்வாத பிரயோகங்கள். அப்போ ஒரு மொழி என்று இருந்தால் அந்த மொழிக்கு இருக்கக்கூடிய இலக்கணத்தை அடிவொற்றி அமைந்திருக்க வேண்டும். இப்ப இலக்கணத்தை மீறி இருந்தால் அது தவறுன்னு அர்த்தம். ராமன் வந்தான்னு சொல்லணும், இது தமிழுக்கு இலக்கணம். ராமன் வந்தது இல்ல ராமன் வந்தாள் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது சரியோ? என்னால் அது சொல்வதற்கு எனக்கு சக்தி இருக்கும். நான் சொன்னேங்கிறதுக்காக யாராவது ஏத்துக்க போறாளோ? எதுவும் கிடையாது. இப்போ ஒரு மொழி என்றால் அந்த மொழியிலே உள்ள தன்மைகளை அடியொற்றி நாம் சொல்ல வேண்டும். அப்படி சம்ஸ்கிருதத்திலே இயற்றப்பட்ட இந்த ஸ்ரீராமாயணம் சில இடங்களிலே, எல்லா இடங்களிலும் இல்ல, ரொம்ப குறைச்சலான இடங்களிலே இலக்கணத்தை மீறி இருக்கின்றன. பாணினி இலக்கணத்தை மீறி இருக்கின்றன. இதற்கு சமாதானம், அதாவது வால்மீகி ஆனவர் பாணினிக்கும் முன்பு காலத்திலே வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அதனாலே பாணினி என்கிறவர் சமஸ்கிருதத்திற்கு ஒரு இலக்கண கிரந்தத்தை, அதாவது தொல்காப்பியம் மாதிரி ஒரு இலக்கண கிரந்தத்தை எழுதுவதற்கு முன்பே இது வந்தது என்றோ, இல்ல சம்ஸ்கிருதத்திலே மொத்தம் 9 வியாக்கரணங்கள் இருக்கின்றன, இலக்கணங்கள், அதிலே ஏதோ ஒன்றை பின்பற்றி வந்தது என்றோ, அல்லது இவர்கள் ரிஷிகள், முனிவர்களுக்கு இலக்கணத்தை மீறி எழுதுவதற்கு உரிமை உள்ளது என்று இவ்வாறு சில காரணங்களை கூறி நாம் இதற்கு சமாதானங்களை உரைக்கிறோம். நான் எதற்கு இந்த மொழியை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்றால், ஸ்லோகத்தை அனுபவிக்கும் பொழுது ஸ்லோகம் எந்த மொழியிலே இருக்கிறதோ அந்த மொழியிலேயே நாம் படித்தால்தான் அதனுடைய 100% பாவம், அர்த்தங்களும் நம் மனதிலே
உண்டாகும் ரசம் ஏற்படும். ஒரு உதாரணத்திற்கு இப்ப கம்ப ராமாயணம் இருக்கிறது. கம்ப ராமாயணம் தமிழிலே அமைந்திருக்கிறது. தமிழே தெரியாத ஒருவர் கம்ப ராமாயணத்தை படித்தால் அவருக்கு என்ன தெரியும்? கம்ப ராமாயணத்தில் இருந்துன்னா ராம கதையை தெரிந்து கொள்ளலாமே ஒழிய அதனுடைய பாவங்கள், கம்பர் அந்த பாட்டை எழுதிய அழகு, அந்த பாட்டை நாம் உச்சரிக்கும் பொழுது நம் மனதிலே எழக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் தமிழ் தெரியாத ஒருவராலே அனுபவிக்க முடியாது. அதை போல்தான் இந்த வால்மீகி ராமாயணமும் சம்ஸ்கிருதத்திலே அமைந்திருக்கிறபடினாலே 100% பாவங்களையும் நாம் சம்ஸ்கிருதம் தெரியாமல் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்போதுதான் வியாக்கியானங்களிலே நமக்கு பாவங்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இடத்திலே ஸ்லோகத்திலே இப்படி கூறியதினாலே இதற்கு இந்த பொருள் என்றெல்லாம் பற்பல இடங்களிலே நம் ஆச்சாரியர்களும் சரி, இந்த கோவிந்தராஜரும் தன்னுடைய வியாக்கியானத்திலே எடுத்து காட்டியுள்ளார். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பான வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றனவோ அங்கங்கெல்லாம் அந்த வியாக்கியானங்களையும் பார்த்து கொண்டு நாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் பொருளாக படித்து கொண்டு செல்வோம். சில இடங்களிலே பல ஸ்லோகங்களை சேர்த்து ஒரு பொருளை சொல்லுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த மாதிரி இருக்கும் இடத்திலே அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சேர்த்து நாம் பொருளை அறிந்து கொண்டு செல்வோம். இன்று நாம் ஆரண்ய காண்டத்தை தொடங்க வேண்டும். ராமரானவர் இளைய பெருமாள் லக்ஷ்மணனோடும் சீதாபிராட்டியோடும் சித்திரக்கூட்டத்தை விட்டு தண்டகாரண்யத்திலே நுழைந்தார் என்று பார்த்தோம். இந்த தண்டகாரண்யத்திலே நுழைந்தது முதல் இந்த ஆரண்ய காண்டமானது தொடங்குகிறது. அதாவது அரண்யம் என்றால் காடு. சம்ஸ்கிருதத்திலே அரண்யம் என்கிற வார்த்தைக்கு காடு என்று பொருள். இப்ப இந்த தண்டகாரண்யம், அந்த காட்டிலே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியதினாலே இதற்கு ஆரண்ய காண்டம் என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த ஆரண்ய காண்டத்திலே முதல் சர்க்கம் பார்க்கலாம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யமாத்மவான் ததர்ஷ ராமோ துர்கர்ஷः தாபசாஸ்ரம மண்டலம் என்பது முதல் ஸ்லோகம். மகாரண்யமான தண்டகாரண்யத்தை பிரவிஷ்ய நுழைந்தான் ராமன். ராமன் எங்கு செல்கிறான்னா தண்டகாரண்யம். எப்படிப்பட்டதுன்னா மகாரண்யம், வெறும் காடு இல்ல, பெரிய காடு, ரொம்ப அடர்த்தியான காடாம். அதற்கு என்ன பெயர்னா தண்டகாரண்யம்னு பெயர். ஏன் தண்டகாரண்யம்னு பெயர் என்றால், இக்ஷ்வாக்கு வம்சத்திலே தண்டன் என்று ஒரு அரசன், தண்டகன்னு இருந்தான். அவன் 100வது பிள்ளையாக பிறந்தான். அவன் பிறந்த பொழுது அவன் எந்த செயலையுமே சரியா செய்யக்கூடியவனாக இல்லை. ஒரு அரசனுக்கு உண்டான தன்மையெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தான். அதனால் என்ன பண்ணாருன்னா, அவர் தகப்பனார் இவனுக்கு இந்த அரசை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விந்தியமலை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மத்திய பிரதேஷ், அது கீழே இருக்கிற அந்த மகாராஷ்டிரா, அந்த பகுதிகள்லாம், அந்த விந்தியமலைக்கு கீழே இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் இவன் அரசாட்சி புரியட்டும்னு இவனுக்கு கொடுத்தார். இவனுக்கு தண்டம்னு பேர் வைத்தார். தண்டகஹான். தண்டம்னா ஒரு கம்பு, ஒரு அது மாதிரி ஒன்னும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடியவன்னு பொருள்ல வைத்தார். இவனும் அங்கிருந்து அரசாட்சி புரிய தொடங்கினான். இவனுக்கு இதையெல்லாம் அறிவுரையெல்லாம் வழங்கறதுக்கு சுக்ராச்சாரியாரை நியமித்தார். இந்த சுக்ராச்சாரியாருக்கு ஒரு பெண் இருந்தாள். இந்த பெண் அழகாக இருந்ததினாலே இந்த பெண்ணிடம் காமுத்து தவறாக நடந்து கொண்டான் இந்த தண்டகன். இதை அறிந்த அந்த சுக்ராச்சாரியர் மிகவும் கோபப்பட்டு தன்னுடைய பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அவலத்தை மனதிலே கொண்டு அவனை சபித்தார். நீயும் உன்னுடைய இந்த மொத்த அரசும், உன் சம்பந்தப்பட்ட இந்த அரசும் நிர்மூலமாக ஆக வேண்டும், அழிந்து போக வேண்டும்னு அவர் அன்றைக்கு கொடுத்த சாபத்தினாலே, சுக்ராச்சாரியரினுடைய சாபத்தினாலே தண்டகன் என்கிற அரசனினுடைய இந்த ராஜ்யமானது மழுங்கி போய், யாருமே இல்லாமல் எல்லாரும் அழுகி போய், அவ்விடமே புல்மண்டி போய் மரம் செடி கொடிகள்லாம் முளைத்து காடாக ஆனது. எப்படிப்பட்ட காடுன்னா அடர்ந்த காடு. அவரே வர்ணிக்க போறார் வால்மீகியை, எப்படிப்பட்ட காடாக ஆனதுன்னு. இது போக போக என்ன ஆயிடுச்சு, இது ஏகாந்தமான ஸ்தலமா இருந்தது இல்ல,
ராஜ்யத்திலிருந்து வெளிப்பகுதியாக இருந்ததுனாலே முனிவர்கள்லாம் ஏகாந்தமாக நாம் இங்கு இருக்கலாம். உலகத்தோடு ஒற்றற்று உண்டியே உடையே என உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு ஆழ்வார் சாதித்தது போலே இந்த சம்சார மண்டலத்தை காட்டிலும் ஒட்டற்று இருக்கிறதுக்கு ஏகாந்தமான ஒரு ஸ்தலமாக ரிஷிகள் எல்லாம் நினைத்து இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியிலே தாங்கள் தபஸிலே ஈடுபட்டு இருந்தார்கள். அப்படி ராமனானவன் இந்த தாபசாசிரம மண்டலம், தபசுக்களாலே நிறைந்த தாபசர்கள் என்று கூறப்படுகிற ரிஷிகளினுடைய ஆசிரமங்கள், ஆசிரமத்தை பார்க்கல, ஆசிரம மண்டலம். இப்ப ரொம்ப நிறைய ரிஷிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆசிரம மண்டலத்தை பார்த்தான். அப்ப நிறைய ரிஷிகள் எல்லாம் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்தான் ராமன். சரி, ராமன் எப்படி பயப்படாம போனான்? இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள நுழையணும்ல, அதற்கு அவனுக்கு எப்படி சாமர்த்தியம் வந்ததுன்னா, அவ்விடத்துல அழகா வால்மீகி ஒரு வார்த்தையை இந்த ஸ்லோகத்துல வைக்கிறார், துர்கர்ஷா அப்படின்னு. யாராலையும் நெருங்க முடியாதவன் ராமன். ராமனை கெட்டதுன்னு ஒண்ணு நெருங்கவே முடியாது. அப்படி இருப்பதினாலே ராமன்கிறவன் துர்கர்ஷனாக, யாராலையும் நெருங்க முடியாதவனாக, தீமையை அண்டாதவனாக இருப்பதினாலே அந்த மகாவீரனான ஆத்மவான் தைரியசாலியான ராமன் இப்படி கொடிதான காட்டுக்குள்ளே நுழைந்து என்னத்தை பார்த்தான்னா, இந்த ஆசிரம வாசிகளான ரிஷிகள்லாம் வரிசையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை கண்டான். இதை தொடர்ந்து ஒரு 7 ஸ்லோகங்கள்னால இந்த காடு எப்படி இருந்தது என்பதை வர்ணிக்கிறார் வால்மீகி. குஷச்சீர பரிக்ஷிப்தம் பிராம்யா லக்ஷ்மியா சமாவிருத்தம் யதா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரியமண்டலம் சரணம் சர்வபூதானாம் சுசம்ஸ்மிருஷ்டாஜிரம் சதா மிருகைர் பகுபிராகீர்ணம் பக்ஷி சங்கை சமாவிருத்தம் பூஜிதஞ்ச பிரநிருத்தஞ்ச நித்யம் அப்சரசாம் கணைஹி விஷாலைரக்னிசரணைஹி சுருக்பாண்டைரஜினைः குஷைஹி சமித்பிஸ்தோய கலசைஹி பலமூலைश्च சோபிதம் ஆரண்யைश्च மகாவிருக்ஷைஹி புண்ணியைः ஸ்வாதுபலைர்யுதம் பலிஹோமார்ச்சிதம் புண்ணியம் பிரம்மഘോഷ நிநாதிதம் புஷ்பைரண்யைः பரிக்ஷிப்தம் பத்மின்யா ச சபத்மயா பலமூலாசனைர்தாந்தைः क्षीरकृष्णाजिनाम्बरैः सूर्यवैश्वानराभैश्च पुराणैर्मुनिभिर्वृतं पुण्यैश्च नियताहारैर्शोभितं परमर्षिभिः तद्ब्रह्मभवनप्रख्यं ब्रह्मघोषनिनादितं பிரம்மவித்பிர்மகாபாகைர் பிராமணைர் உபசோபிதம் அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்ப யாராலுமே வெல்வதற்கரியவனான இந்த ராமன் தீரனாக இருக்கிறான். இப்ப எங்க நுழைகிறான்? தண்டகாரண்யத்திலே நுழைந்து என்னத்தை பார்க்கிறான்னா, தண்டகாரண்யம் எல்லா இடத்திலும் இந்த ரிஷிகள்லாம் இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா, தர்பைகள், அந்த யாகத்திலே பிரயோகம் படக்கூடிய அந்த தர்பைகள் அங்கங்கு பரவி கிடக்கின்றன. அது மட்டும் இல்ல, மர உரிகள் அங்கங்கு காய வைத்திருக்கிறார்கள். மர உரிகளை ரிஷிகள் அதானே தரிப்பா, அது எல்லா இடத்துலயும் அங்கங்க கிடக்கு. பிராம்யா லக்ஷ்மியா சமாவிருத்தம். இப்ப அந்த இடமே, ரிஷிகள் இருக்கிற இடமே பிரம்ம தேஜஸ்னால அப்படியே சூழ்ந்திருக்கு. பிரம்ம தேஜஸ் ரிஷிகள்லாம் இருக்கிறே, அவர்களுடைய தேஜஸினாலே அந்த இடமே சூழப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஆகாயத்திலே அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிற சூரிய மண்டலம், கண்ணால பார்க்க முடியுமோ அத்தை, அது போல இருந்துதான் இந்த ரிஷிகள்லாம் வாழக்கூடிய இடம். ஆகாயத்திலே ஜொலிக்கக்கூடிய சூரிய மண்டலம் போல பூமிக்கு நடுவிலே ஒரு சூரிய மண்டலம் இருந்தார் போல இந்த ரிஷிகளினுடைய தேஜஸாலே இந்த தண்டகாரண்யம் சூழப்பட்டு இருந்தது. எல்லா பிராணிகளும் நிர்பயமாக வாழலாம். சர்வபூதானாம் சரணம். இப்ப ரிஷிகள் இருக்கிற இடத்திலே புலியும் மானும் நட்போடு இருக்கலாம்படிக்கு, அனைத்து உயிரினங்களும் பயமற்று வாழும்படிக்கு ஒரு ஹிதபரர்களாக இருந்த ரிஷிகளாலே எல்லாம் இந்த இடத்திலேயே வாழ்ந்திருந்தார்கள்.
இப்ப ரிஷிகள்லாம் இருந்ததுனால அவர்களுடைய சிஷ்யர்களாலே அங்கங்கு சுத்தம் செய்யப்பட்டதாக இருக்கிறது. மான்கள், பக்ஷி கூட்டங்கள், அப்சர ஸ்திரீகள் இவைகள்லாம் எப்பொழுதும் நர்த்தனம் செய்து கொண்டே இருந்தன. அங்கங்கு அக்னிஹோத்திர சாலைகள் எல்லாம் இருந்தன. சிறக்குகள் என்ன, யாக பாத்திரங்கள் என்ன, தர்பைகள் என்ன, மான் தோல், சமித்து, தீர்த்த பாத்திரங்கள், பழங்கள், கிழங்குகள் இதெல்லாம் அவ்விடத்திலே காணப்பட்டன. இதை தவிர காட்டில் உண்டாகக்கூடிய சுவாது பழங்கள், இனிய பழங்கள் மற்றும் புண்ணியமான விருட்சங்கள், யாகத்துக்கு தேவையான புண்ணிய மரங்கள், செடிகள்லாம் சூழ்ந்து இருந்தன அந்த இடத்திலேயே. எல்லா இடத்திலும் என்ன பண்ணிருச்சுன்னா பலிகளாலும் ஹோமங்களாலும் பூஜிக்கப்பட்டு ஹோம கோஷம், யாக கோஷம் கேட்டுக்கொண்டே இருந்தன. பிரம்ம கோஷ நினானிதம்னு வேத கோஷம் அப்படியே எதிரொலிக்கிறது அந்த காட்டுக்குள்ள போனாலே. அங்கங்கு காட்டில் உண்டான அந்த புஷ்பங்களின் வாசனை வருகிறது. தாமரை மலர்களோடு கூடின ஓடைகள்லாம் அங்கங்கு காணப்படுகின்றன. கனிகள், வேர்கள் இதை மட்டுமே உணவாக கொண்டவர்களாக, இந்திரியத்தை ஜெயித்தவர்களாக இருந்து கொண்டு மர உரிகளையும் மான் தோலையும் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷிகள், புராதனமான முனிவர்கள், ரொம்ப பழைய முனிவர்கள். அவர் எப்படி இருக்கான்னா சூரியனையும் நெருப்பையும் போல ஒளி உடையவர்களாக இருக்கிறார்கள். மான் தோல் மர உரி தரித்து கொண்டு தபசிலே இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளாலே எப்பொழுதும் வாசம் செய்ய பெற்ற இடமாக அந்த இடம் இருந்தது. புண்ணியைகி நியதாகாரை பரம ரிஷிபீர் சோபிதம். பரம ரிஷிகள், ரொம்ப உயர்ந்த ரிஷிகள். அவர் எப்படி இருப்பான்னா நியமமான ஆகாரத்தை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், புண்ணியாத்மாக்கள். அவர்கள் எப்பொழுதும் அந்த இடத்திலே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையாலே இவர்கள் எல்லாம் இருப்பதனாலே வேத கோஷங்கள் கோஷிக்க பெற்று ஏதோ பிரம்மலோகம், பிரம்மா 4 முகத்தினாலேயும் 4 வேதத்தையும் ஓதி கோஷிச்சு கொண்டிருக்கிறானே, அந்த பிரம்மலோகம் போல இந்த இடம் காணப்பட்டது. அப்ப பிரம்ம வித்துக்களான பிராமணர்கள் அங்கங்கு நன்கு வசித்து வருகின்றனர். இப்படி இருக்கக்கூடிய தபசாசிரம மண்டலம், ரிஷிகளினுடைய ஆசிரமத்தின் சமூகம், ஒரு காலனின்னு சொல்றோம்ல இன்னைக்கு, அங்கங்கு எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம். அப்படி மண்டலம்னா அந்த ஒரு இடம், சுத்து வட்டாரம், அது தாபஸ் ரிஷிகளாகிற இவர்களாலே சூழப்பட்டு இப்படி அழகாக இருந்ததை தண்டகாரண்யத்திலே நுழைந்த ராமன் பார்த்தான் என்று சொன்னார். மேலே 10வது ஸ்லோகம். தத்ருஷ்ட்வா ராகவ ஸ்ரீமான் தாபசாசிரம மண்டலம் அப்யகச்சன் மகாதேஜா விஜயம் கிருத்வா மஹத்தனுஹு. உடனே தாபசர்கள்லாம் வாழறான்னு உடனே என்ன பண்ணான் ராமன், ராகவன் இந்த தாபசாசிரம மண்டலத்தை பார்த்து உடனே தன்னுடைய வில்லில் ஏற்றப்பட்டிருந்த நாணை இறக்குகிறான். இப்ப நாணை இறக்கி பயமற்று வில்லை பணிவாக பிடித்து கொண்டு உள்ளே செல்கிறான். திவ்ய ஞானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா அபியகஞ்சஸ்ததா பிரீதா வைதேகீம் ச யசஸ்வினீம். இப்ப யசஸ்வி, எப்பொழுதும் புகழ் பெற்று இருக்கிறவர்களான சீதா தேவியையும் ராமனையும் பார்த்து இந்த ரிஷிகள் என்ன பண்ணான்னா, திவ்ய ஞானம் உடையவர்கள், இப்ப இவர்களுக்கு திவ்ய ஞானம் இருக்கிறது, ஆகையாலே வந்தவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு உடனே அவர்களை தரிசிப்பதற்காக ரிஷிகளும் ராமனை நோக்கி செல்கின்றனர். தேதம் சோமம் இவோத்யந்தம் திருஷ்டுவா வை தர்மசாரிணா லக்ஷ்மணம் சைவ திருஷ்டுவா தூ வைதேகீம் ச யசஸ்வினீம் மங்களானி பிரயுஞ்சானஹ பிரத்யகிருஹன் திருடவ்ரதாஹ. இப்ப இந்த திருடவ்ரதர்களாக இருக்கக்கூடிய இந்த தர்மசீலர்களான ரிஷிகள் அவர்கள் லக்ஷ்மணரையும் பார்த்து யசஸ்வினியாக இருக்கக்கூடிய வைதேகியான சீதையையும் பார்த்து எப்படி இருக்கான்னா, இவா 2 பேரும் உதிக்கக்கூடிய சந்திரனை போல இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். மங்களானி பிரயுஞ்சானா அப்படின்னு இவர்கள் பல்லாண்டு இருக்கணும்னு அவர்களுக்கு மங்களாசாசனம் அனுகிரகத்தை பண்ணி கொண்டு போய் உபச்சாரத்தை செய்ய தொடங்கினர். இப்ப சீதையும் லக்ஷ்மணனையும் பார்த்து மங்களாசாசனம் பண்ணவா என்ன பண்ணான்னா ராமனை பார்க்கிறார்கள். என்ன ஆறுது, அழகா சொல்றார். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததர்ஷுர் விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினஹா. இப்ப இவ்வளவு நாள் பரபிரம்மத்தை மனசாலேயே கண்டுகொண்டு பிரம்மத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த ரிஷிகள் கண்ணாலே பார்க்கிறார்கள், இந்த மாம்ச கண்ணாலே பார்க்கிறார்கள்.
இவ்வளவு காலம் இந்த சம்சார மண்டலத்துல கண்ட கண்ட க்ஷுத்ர விஷயத்தை பார்த்து கொண்டிருந்த மாம்ச கண்ணுக்கு இப்ப என்ன தெரியறதுன்னா ரூப சம்ஹனனம் லக்ஷ்மியின் ராமருடைய திருமேனி தெரிகிறது. அந்த திருமேனியின் அழகு தெரிகிறது. அந்த லக்ஷ்மி, அந்த காந்தி இருக்கிறதே, அந்த திருமேனி அமைப்பின் அழகை பார்க்கிறார்கள் தங்களுடைய கண்களாலே. இதற்கு மேல அவர்களுக்கு என்ன வேணும்? அதற்கு மேல ராமனுடைய திருமேனி பார்த்தா, திருமேனியில முதல்ல என்ன தெரியறதுன்னா சௌகுமாரியம். அப்படியே புஷ்பஹாச சுகுமாரனாக இருக்கக்கூடியவன் ராமன். இப்படி பூவை காட்டிலும் மிகவும் சுகுமாரனாக இருக்கக்கூடியவன். பட்டர் அழகாக சொல்கிறார், பெரிய பெருமாளை வர்ணிக்கும் பொழுது, ரங்க பர்த்துரபி லோச்சன சர்ச்சாம் சாகசாவலிஷு லேಖயமானம் புஷ்பஹாச இதி நாமதுகானம் சௌகுமாரியம் அதிவாங் மனசம் நகா அப்படின்னு. இப்ப பெரிய பெருமாள் படுத்துன்னு இருக்கார். அங்க போனா நாம் போய் கொஞ்சம் கண்ணால பெரிய பெருமாள் திருமேனி எப்படி இருக்குன்னு உத்து பார்த்தா கூட அந்த திருமேனி வாட்டம் கண்டுவிடும். அப்படி கண்ணாலே பார்த்தால் கூட வாட்டம். கையால தொட வேண்டாம், வேகமா காத்து வீசுறது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். லோச்சன சர்ச்சா சாகசா வலிஷு லேக்கயமானம். இப்ப நாமெல்லாம் போறோம், நீ என்னென்ன சாகசம் பண்ணன்னு லிஸ்ட் போட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பெருசு பெருசா ஏதோ சொல்லுவோம். இப்ப பெரிய பெருமாள் திருமேனியினுடைய மென்மை, சௌகுமாரியம்னு என்ன மென்மை, அப்படி மிருதுவா இருக்கே அந்த திருமேனிக்கு சாகசம்னு எடுத்தா பெரிய சாகசம் எது அப்படின்னா, யாராவது கண்ணால உத்து பார்த்துட்டான்னா அதான் பெரிய சாகசம். அதுவே அது தாங்காது. அப்ப மீதியெல்லாம் தாங்கும்னு மீதியெல்லாம் பத்தி கேள்வியே கிடையாது. இவ்வளவு சுகுமாரமான திருமேனி எம்பெருமானுக்கு. இந்த சௌகுமாரியத்தை பார்க்கிறார்கள். இப்படி காடு கீழே எப்படி இருக்கு? ரொம்ப கொடூரமான காடு. இந்த காட்டுல இந்த திருமேனி, இது ரெண்டும் சேருமான்னு ஆச்சரியமா பாக்குறா. இவ்வளவு சுகுமாரமான திருமேனி காட்டுல ரெண்டும் சேரா சேர்த்தியாக இருக்கிறதேன்னு பார்க்கிறார்கள். சுஷேவதாம், அழகான கோலம், எம்பெருமானுடைய அவயவ சோபை, எல்லா அவயவமும் எப்படி அழகாக பொருந்தி இருக்கு. கை கால் திருமேனி, திருமுகம் என்ன, திருக்கழுத்து என்ன, அதற்கு கீழே திருமார்பு என்ன, அந்த திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்ன, திரு உதரம் என்ன, கீழே அழகாக தரித்திருக்கக்கூடிய மர உரி என்ன, தலையில ஜடாமுடி என்ன, அப்படி வில்லை பிடித்து இருக்கக்கூடிய அழகு என்னன்னு இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படியே பொருத்தமா இருக்கு பாரு. இதெல்லாம் அனுபவிக்கிறார் ரிஷிகள். இதெல்லாம் பார்த்து என்ன ஆயிடுத்து? ததர்ஷுகு, பார்த்தார்கள். பார்த்த உடனே என்னாச்சு? விஸ்மிதா காரா, அப்படியே ஆச்சரியப்பட்டா. அப்படியே சிலை போல வாயை பிளந்தவர்களாக ஆச்சரியப்பட்டு அப்படியே நிக்கிறார். ராமனினுடைய அழகை கண்டவர்கள். ராமஸ்ய ஏன் இப்படி நிக்கிறான்னா வனவாசினஹா, இதற்கு முன்னா இப்படி ஒரு அழகே பார்த்தது இல்லை. வனத்துல இருந்தவா, அவர்களுக்கு அழகுன்னா என்னன்னு தெரியும். ஏதாவது தெரியுமா? ஜிதேந்திரியர்களாக ரிஷிகள்லாம் எப்படி இருப்பான்னு, அவர்களுக்கு இந்த அழகு அலங்காரம் இதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. நகரத்துல வாசிக்கக்கூடியவர்கள்னா தங்களை அழகாக வைத்துக் கொள்ளணும்னு பார்ப்பா, பிறர் அழகா இருந்தா ரசிப்பா, அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். காட்டுவாசிகளாக இருந்த ரிஷிகள். என்ன சொல்றார் ரிஷி வால்மீகி? காட்டுவாசிகள்ங்கிறாரு இந்த இடத்துல. ஒரு காட்டுவாசிக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நகையின் தங்கம் தெரியுமா, வைரம் தெரியுமா, ரத்தனம் தெரியுமா? இப்ப இவ்வளவு அழகான திருமேனிய ஒரு காட்டுவாசி ரிஷி அவர் பார்த்தா கூட எப்படி இருக்குன்னா, மனசுல ஒரு விகாரம் ஏற்பட்டு ராமனினுடைய அழகிலே மனதானது சஞ்சலப்படும்படி, அப்படியே ஆச்சரியமூட்டும்படி இருக்கிறது ராமனினுடைய அழகு. இதை கண்டனர் ரிஷிகள். அப்புறம் என்ன பண்றா? வைதேகியும் லக்ஷ்மணம் ராமம் நேத்ரைர் அனிமிஷைரிவ ஆச்சரிய பூதான் ததர்ஷுஹு சர்வேதே வனச்சாரினஹா. இப்ப இவ்வளவு நாள் காட்டுல ஏதோ மரஞ்செடி கொடிகள் மான் புலின்னு இவ்வளவுதான் பார்த்துந்தா. பேரழகுன்னு ஒண்ணு வந்து நிக்கிறதுன்னா சீதை லக்ஷ்மணன் ராமன் இவர் மூவரும் அழகாக சேர்த்தியிலே நிற்கிறார்கள். கண்ணை சிமிட்டவே முடியல. சிமிட்டாத கண்ணை உடையவர்களாக இவர்கள் இந்த அழகை பார்த்தனர். அத்ரைனம் ஹி மகாபாகாஹ சர்வபூத ஹிதேரதம் அதிதிம் பர்ணசாலாயாம் ராகவம் சந்நிவேஷயன். இப்ப இந்த மகாபாகர்கள், இந்த ரிஷிகள் எல்லாம் மகாபாகான்னு சொன்ன உடனே, இந்த பாக்கறதுக்கு முன்னாடி வனச்சாரினஹா ரிஷிகள், திருடவிரதர்கள் இப்படின்னு இந்த ரிஷிகளை சொல்லிட்டு வந்த வால்மீகி ராமனை பார்த்த உடனே என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்கோ, மகாபாகாஹா, மகாபாகியசாலிகள் அப்படின்னு. இப்ப ராமனை எப்ப பார்த்தாலும் அப்பவே தெரிஞ்சிடும் இவன் மகாபாகியசாலிகள்.
இவாளை காட்டிலும் ஒரு பாக்கியசாலிகள் இவா பண்ண தபஸா இருக்கட்டும், இவ்வளவு நாள் பண்ண ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பலமாக ராமனினுடைய அழகை கண்டனர். அந்த அழகை பார்த்ததுனாலே இவர்கள் எப்படி ஆனார்கள்? மகாபாகாகா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையினாலே வால்மீகி சத்கிருத்ய விதினா பாவகோபமாக ஆஜக்ருஸ்து மகாபாகாக சலிலம் தர்மச்சாரினஹா. இப்ப முதல்ல ராமன் எழுந்தருளி இருக்கிறான். ஆகையாலே அவனுக்கு முதலிலே அவனை அழைத்து அவன் திருவடிகளை விளக்குகிறார்கள். அப்ப பாத்தியம்னு சொல்லுவா. திருவடிகளை அகத்திற்கு வந்தவர்களின் கால்கள் திருவடிகளை முதலிலே நாம் விளக்க வேண்டும். அது முதலிலே செய்தனர். மூலம் புஷ்பம் பலம் வன்யம் ஆசிரமம் ச மகாத்மனஹா நிவேதயித்வா தர்மஜ்ஞாஸ் ததः பிராஞ்சலயோ ப்ருவன். முதல்ல என்ன பண்ணா? மூலம், இப்ப கிழங்குகளை கொடுத்தா. எம்பெருமான் அமுது செய்ய கிழங்குகள், அப்புறம் புஷ்பம், அப்புறம் பலம் பழங்கள், இதையெல்லாம் கொடுத்துட்டு ஆசிரமம் ஒரு ஆசிரமத்தையும் அவனுக்கே கொடுத்தா. கொடுத்து விட்டு அந்த மகாத்மாவான ராவணனுக்கு அஞ்சலி செய்து கொண்டு இவ்வாறு பேசத் தொடங்கினார்கள். அப்ப ராமன் ஆசிரமத்திலே அமர்ந்து இந்த பல மூலங்களை எல்லாம் அமுது செய்த பிறகு ரிஷிகள் பேசத் தொடங்குகிறார்கள். கையை கூப்பி கொண்டு பேசுகிறார்கள். தர்மபாலோ ஜனஸ்யாஸ்திய சரண்யஸ்துவம் மகாயசாஹ பூஜனீயஸ்த மான்யஸ்த ராஜா தண்டதரோ குருஹு. இப்ப நீர் எப்படி இருக்கிறீர் ராமரே? மகாயசாகா, பெரும் புகழ் பெற்றவர். ஆகையாலே இந்த உலகிற்கு நீர் தர்மபாலர், தர்மத்தை ரட்சிக்க கூடியவர். சரண்யா, சரணமடையத்தக்கவர் நீர்தான். பூஜனீயாக, பூஜிக்கத்தக்கவரும் நீர்தான். குருஹு தண்டதரஸ்ச தண்டதரஹாச்ச. இப்ப எல்லா வல்லமையும் உடையவர் நீர்தான். தண்டதரர், இப்ப துஷ்டர்களை அழிக்கக்கூடியவரும் நீர்தான். தண்டம் என்றால் தண்டனை. இந்த தண்டனையை கொடுத்து துஷ்டர்களை சிக்ஷிக்க கூடியவர்களும் நீர்தான். ஆகையாலே நீர் மான்யகா, உத்தமராக இருக்கிறீர். என்ன ராஜா, நீர் தான் இந்த சக்கரவர்த்தி. இந்திரஸ்யேஹ சதுர்பாகா பிரஜா ரக்ஷதி ராகவ ராஜா தஸ்மாத் வரான் போகான் புங்தே லோக நமஸ்கிருதா. ஒரு மன்னன், இப்ப ராமர்கிட்ட இவாள்லாம் ரிஷிகள்லாம் பேசுறா. இது அதையும் மனசுல வச்சுட்டே கேட்கணும். ரிஷிகள் என்ன சொல்றா? ராமரே, இந்திரன், இந்திரன்கிறவன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. அவனுக்கு அவனுடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அதுல 4 ஒரு பங்கு உடையவராகத்தான் ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். ஆகையாலே தான் இந்த ராஜாக்கள் மக்களை காக்கிறார்கள். காத்துவிட்டு அதற்காக எல்லா உத்தமமான போகங்களை அனுபவிக்கிறார்கள். இப்ப ஏன் ராஜாக்கள் உயர்ந்தவர்கள்னா மக்களை காப்பதாலே. இப்ப மக்களை அவர்கள் காப்பதினாலே அவர்கள் உயர்ந்தவர்களாக எல்லாராலும் வணங்கப்படுகிறார்கள்.
தேவயம் பவதாரக்ஷ்யா பவத்விஷயவாசினஹ நகரஸ்தோ வனஸ்தோ வா துவம் நோ ராஜா ஜனேஸ்வரஹா. இது 20வது ஸ்லோகம். முதல் சர்க்கத்துல ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ரொம்ப அழகான அர்த்தத்தை கூறுகிறார்கள் ரிஷிகள். தேவயம், அந்த நாங்கள், எந்த நாங்கள்னா உன்னாலே காக்கப்படக்கூடிய நாங்கள், பவதாரக்ஷ்யாக, பவதாரக்ஷ்யாக, உன்னாலே காக்கப்பட வேண்டியவர்கள். ராமரே, நீர்தான் என்னை காக்க வேண்டும்னு சரணாகதி பண்றான் மோட்சத்துக்காக. உடனே ராமன் சொல்கிறான், உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? நீங்கள் பண்ணுகிற தபஸ்து இதெல்லாம் இருந்ததுன்னா தானா மோட்சம் கிடைக்க போறது. உங்களுக்கு என்ன இருக்குன்னு மோட்சத்தை கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், பவத் விஷயவாசினஹா, எம்பெருமானே, எங்களுக்கு எதுவுமே இருக்க வேண்டாம். நாங்க புண்ணியம் பண்ணோம், பாபம் பண்ணோம், நாங்கள் தர்மத்தை அனுஷ்டித்தோம், யாகம் பண்ணோம், ஹோமம் பண்ணோம், இதெல்லாம் காரணமா கொண்டு நீர் என்ன ரட்சிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நாங்கள் ஏதோ ஒண்ணு பண்ணணும், அது பண்ணது பழிச்சு நீர் என்னை ரட்சிக்கணும்னா நான் எதற்கு உங்ககிட்ட நிக்கிறேன்? நான் மட்டும் ஹோமம் பண்ணிருக்க போறேன், யாகம் பண்ணிருக்க போறேன். இப்ப நீ என்னை காக்க வேண்டும். என்ன, நாங்கள் எப்பேற்பட்டவர்கள்னா பவத் விஷய வாசினஹா, உங்களாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். நீ எங்க எங்களை ரட்சிக்கிறையோ அங்கு நாங்கள் வாழ்கிறோம். அதாவது உன்னுடைய ராஜ்யத்திலே நாங்கள் வாழ்கிறோம், அவ்வளவுதான். ரொம்ப அதிகமான அர்த்தம் இல்ல. நீ ரட்சிக்கக்கூடிய இடம், அதாவது உன்னுடைய டெரிட்டரி, உன்னுடைய பவுண்டரிக்குள்ள நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். ஆண்டாள் சொன்னது போல உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்னு சொன்னான். அதேதான் ரிஷிகளும் சொல்கிறார்கள். எங்களை ஏன் நீ காக்கணும்னு கேட்கிற? முதல்ல நீ இப்படி கேட்கறதே தப்பு. நாங்கள் உன்னாலே காக்கப்பட வேண்டியவர். உன்னுடைய ராஜ்யத்துல தானே நாங்க இருக்கோம். இந்த ராஜ்யத்துல யாரெல்லாம் இருக்காளோ அவர்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உனக்குதான். இப்ப நாங்க கேட்கவே கூடாது, கேட்காமையே நீ ரட்சிக்க வேண்டும். இப்ப நீ எந்த காரணமும் எதிர்பார்க்க கூடாது. ஒரே ஒரு காரணம் தான், உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள். இது எழுதப்பட்டது, இதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இப்ப உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டிய இடத்திலே வசிக்கக்கூடிய நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். நீ ராஜா, நாங்கள் பிரஜைகள். ராஜா பிரஜையை ரட்சிக்க வேண்டும், இவ்வளவுதான்னு ரொம்ப எளிமையாக கூறுகிறார்கள். இப்ப ராமன் திருவுள்ளமாகிறான், எல்லாம் நான் ராஜாவா இருந்தப்ப பாத்துக்கலாம், நான் இப்ப ராஜா இல்லையே. நான் இப்போது ஏதோ உங்களோடு சேர்ந்து நான் பழகுவதற்காக வனத்துக்கு வந்துட்டேன். நான் எப்ப திரும்பி அங்க போறேனோ அப்ப பாத்துக்கலான்னு ராமனுக்கு திருவுள்ளம் ஆயிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா சொல்றா. நகரஸ்தோவா, நீ நகரத்துல சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து நீ அரசாட்சி பண்ணாலும் சரி, அப்பொழுதும் நீ என்ன, துவம் நோ ராஜா, நீ எனக்கு ராஜா. வனஸ்தோவா, இப்படி காட்டிலே நீ திரிந்தால் கூட நீந்தான் எனக்கு ராஜா. இப்ப எங்களுக்கு வேற அரசு கிடையாது. நாங்கள் அனன்ய சரணர்கள்னு, சரணாகதி லட்சணமான அனன்ய சரணர்கள்னு காட்டுகிறார்கள். அதாவது எங்களுக்கு ஒன்ன விட்டா ஒரு ரக்ஷகன், காக்கக்கூடியவன் இன்னொருத்தன் கிடையாது. நீ நாட்டுல சிம்மாசனத்துல உட்காந்துக்கோ, காட்டுல மர உரி தரிச்சு திரிந்து கொள், அதை பத்தி எங்களுக்கு கிடையாது. நீ மட்டும்தான் எங்களுக்கு அரசன். இப்ப எங்களுக்கு ராஜான்னு யாருன்னா நீ மட்டும்தான். ஏன்னா நீ தான் ஜனேஸ்வரகா, மக்களின் மனதையெல்லாம் ஜெயித்தவன் நீந்தான் அப்படிங்கிறா. இப்ப ராஜான்னு என்ன இருக்கும்? ராஜா பிரகிருதி ரஞ்சனாத், ரஞ்சய தீதி ராஜான்னு சொல்கிறார். இப்ப ராஜாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மக்களை மகிழ்விக்க கூடியவன் தான் ராஜா. இப்ப மக்களை மகிழ்விக்க கூடியவன் ராஜா. ராமன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அனைவரையும் மகிழ்விக்க கூடியவன் அர்த்தம். இப்ப ராமன் தான் என்னைக்குமே ராஜா, வேற யாருமே கிடையாது. அவன் காட்டிலே இருக்கட்டும், நாட்டிலே சிம்மாசனத்திலே இருக்கட்டும், ராமனே ஜனங்களை மகிழ்விக்கக்கூடிய நீ மட்டும்தான் அரசன். ஆக உன்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எங்களை நீ காக்க வேண்டும். எங்கள்கிட்ட நீ எதுவும் எதிர்பார்க்க கூடாது, அதெல்லாம் உனக்கு கிடையாது. அது உன் கடமை, காக்க வேண்டியதுன்னு இப்படி பேசுகிறார்கள் ரிஷிகள். ன்யஸ்ததண்டா வயம் ராஜன் ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரக்ஷிதவ்யாஸ்த்வயா சஸ்வத் கர்ப்பபூதாஸ்தபோதனாக. ராஜா, நாங்கள் இந்திரியத்தை அடக்கியவர்கள்,
ஜிதேந்திரியர்கள் ஜித குரோதர்கள், எங்களுக்கு கோபமும் வராது, இந்திரியத்தையும் நாங்க அடக்கிட்டோம், அதனால நாங்க போய் சண்டை போட்டு யாராலும் எங்களை காத்து கொள்ள முடியாது. இப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா தபோதனாகா கர்ப்பபூதாகா, நாங்கள் உனக்கு குழந்தை போன்றவர்கள்னு சொல்கிறார். இப்ப குழந்தை பிறக்கிறது, குழந்தை ஏதாவது தாய்க்கு செய்கிறதா? குழந்தையை தாய் ரட்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். தாய் குழந்தையை ரட்சிப்பதற்கு என்ன காரணம் வேணும்? ஒண்ணுமே வேண்டாம். தாயினுடைய வயிற்றிலே குழந்தை பிறந்திருந்தா போதும். வேற எந்த காரணமும் எதிர்பார்க்காம தாய் ரட்சிப்பால் அந்த குழந்தை. அதுபோலே உனக்கு குழந்தை போன்றவர்கள் நாங்கள். எங்களை நீ காப்பதற்கு எந்த ஒரு காரணத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். இரண்டாவது, எங்களாலே எங்களை காத்துக்கொள்ள திறமையும் கிடையாது. எங்களுக்கு திறமை இருந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம். என்ன, நாங்கள் தபோதனர்கள், சரணாகதி அனுஷ்டித்தவர்கள். என்ன சுவாமி, தபோதனர்கள்னு இருக்கு, தபஸை உடையவர்கள்னு சொல்லியிருக்கே. இப்ப அவர்களே சாபத்தை எல்லாம் கொடுத்து ரட்சிக்கலாமே. அசுரர்கள் வந்தா அவனை தபஸுனாலே எரிக்கலாமே. என்ன, இந்த இடத்திலே தபசு அப்படிங்கிறதுக்கு சரணாகதி என்று பொருள் என்று காட்டுகிறார்கள். தஸ்மாத் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுன்னு சரணாகதியை உயர்ந்த தபஸாக வேதங்கள் ஓதி வைத்தன. இப்ப எல்லா தபஸுக்குள்ளேயும் சிறந்த தபஸ் என்னன்னா சரணாகத்தின்னு வேதங்கள் கூறுகின்றன. ஆகையாலே அப்படிப்பட்ட பிரபத்தி சரணாகதியை உடையவர்கள் நாங்கள். உன்னிடத்திலே சரணம் புக்க நாங்கள். எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு சக்தி இல்லை. சக்தி இருந்தாலும் நாங்கள் காத்துக்கொள்ள மாட்டோம். எங்களை காப்பதற்கு உன்னால் தான் முடியும். ஏனால் நீ தான் தாய். எங்களை காப்பதற்கு வேற ஒரு காரணம் வேண்டாம், நீ காக்கக்கூடியவன் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களை 2 ஸ்லோகங்களாலே சொல்லி சரணாகதியை பண்ணினார்கள். ஏவ முக்த்வா பலைர் மூலைஹி புஷ்பைர் வன்யைஸ்ச ராகவம் அன்யைஸ்ச விவிதாஹாரைர் சலக்ஷ்மணம் அபூஜயன் என்று இவ்வாறு ராமனை சரணாகதி அனுஷ்டித்து ராமனுக்கு பலம், மூலம், புஷ்பம் எல்லாவற்றையும் கொடுத்து மற்றும் பல பல ஆகாரங்கள், உண்பதற்கு ஆகாரங்களையும் கொடுத்து ராமனை லக்ஷ்மணனோடு கூடி பூஜித்தார்கள். லக்ஷ்மணனோடு கூடியிருந்த ராமனை பூஜித்தார்கள். ததான்யே தபசா சித்தாக ராமம் வைஸ்வானரோபமாக நியாய விருத்தா யதா நியாயம் தர்ப்பயாமாசுரீஸ்வரம். இப்ப நியாயத்தை அறிந்த இவர்கள், அதற்கு தக்கபடி முறையை அறிந்த இவர்கள் முறைக்கு தக்கபடி மத்தமுண்டான தாபசர்களோடு சேர்ந்து தர்மானுஷ்டானமுடைய சித்தர்களும் அக்னிக்கு ஒப்பான சுவாமியாக இருக்கக்கூடிய இவர்கள் எப்பயும் என்ன பண்ணுவா, அக்னியையே பரிச்சரிய பண்ணிட்டு இருப்பா. இந்த அக்னிக்கு துல்லியமான சுவாமியான ராமனை முறைப்படி ஆராதனம் செய்தார்கள். இப்ப போன உடனே இந்த தபசாசிரம மண்டலத்துல அனைத்து ரிஷிகளும் ராமனை மோட்சம் வேண்டி சரணாகதி அனுஷ்டித்து நல்ல பழங்களாலும் கிழங்குகளாலும் பூஜித்தார்கள் என்று இந்த முதல் சர்க்கம். அடுத்தது 2வது சர்க்கம். முதல் ஸ்லோகம். கிருதாதித்யோத ராமஸ்து சூரியஸ்தியோதயனம் பிரதி ஆமந்திரிய சமுனீன் சர்வான் வனமேவான்வகாஹத. அப்படி என்ன ஆயிடுத்து, நல்ல அதிதி பூஜை, அதாவது விருந்தோம்பலை பெற்றுக்கொண்டு அந்த ராமன் என்ன பண்ணுவான்னா, சூரிய பகவான் அவன் உதிக்கும் பொழுது, சூரியன் உதிக்கும் பொழுது முனிவர்கள் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு மறுபடி காட்டுக்குள்ளேயே நுழைந்தான். இப்போ ஒரு இடத்துல அந்த ரிஷிகள்லாம் வாழ்கிறார்கள். அந்த ரிஷிகளை எல்லாம் பார்த்துவிட்டு இரவு பொழுது அங்கேயே தங்கிவிட்டு காலை சூரியன் விடிந்தவுடன், அவன் பொழுது விடிந்தவுடன் மறுபடி காட்டுக்குள்ளேயே சென்றான் ராமன். நானாமிருக கணாகீர்ணம் ஷார்தூல விருக சேவிதம் துவஸ்த விருக்ஷ லதா குல்மம் துர்தர்ஷ சலிலாஷயம் நிஷ்கூஜனானாசகுனி ஜில்லிகா கணநாதிதம் லக்ஷ்மணானுகதோ ராமோ வனமத்தியம் ததர்ஷஹ. இப்ப வனமத்தியம் ததர்ஷஹ, நடு காட்டுக்கு போயிட்டான். இப்ப நட்ட நடு காட்டுக்கு போயிட்டான் ராமன். எப்படி இருக்கு அது? என்ன, லக்ஷ்மணானுகதா ராமஹா, லக்ஷ்மணனாலே பின்தொடரப்பட்ட ராமன். வனமத்தியம், நடு காடு. அந்த காடு எப்படின்னா பல பல மிருகங்கள் நிறைந்து இருக்கின்றன. அங்கங்கு பல பல மிருகங்கள் இருக்கின்றன. ஷார்தூல விருகசேவிதம், அப்ப புலிகள், செந்நாய்கள் இதெல்லாம் அங்கங்க நிறைய இருக்கு.
துவஸ்த விருக்ஷ லதாகுல்மம். இவைகள்லாம் என்ன பண்ணிருக்கு, அங்கங்க செடி கொடிகளை உடைத்து வைத்திருக்கின்றன. இப்ப செடிகள் என்ன, மரங்கள் என்ன, கொடிகள் என்ன, எல்லாம் புடுங்கப்பட்டு ஒரு மாதிரி முறையாக இல்லாமல் அங்கங்கு கடாசப்பட்டிருக்கின்றன. துர்தர்ஷ சலிலாசயம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஜல மடுக்கள், அங்கங்க ஜலம் தேங்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மடுக்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய குளங்கள்லாம் அதை பார்க்கவே முடியல. அதை பார்க்கவே வழங்கலன்னு பார்க்கவே முடியல. அது ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு. அவ்வளவு பாசி படர்ந்து இருக்கிறது. இப்படி நடு காட்டுக்குள்ளே இருக்கிறான் ராமன். நிஷ்கூஜ நானா சகுனி. அப்ப பல பல வகைப்பட்ட பட்சிகள் நிஷப்தமா இருக்கு. கூஜ அங்க கத்தவே இல்லை. அது மட்டும் சத்தம் இல்லாம இருக்கு. ஜில்லிகா கணநாதித்தம். இது சுவர் கோழிகள். அங்கங்க அது மட்டும் கத்திக்கொண்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நடு காட்டை பார்த்தார் ராமர். சீதையா சக காகுஸ்தஹா தஸ்மின் கோர மிருகாயுதே ததர்ஷ கிரிஷிருங்காபம் புருஷாதம் மகாஸ்வனம். இப்ப பிராட்டியோடு சீதையோடு கூடின காகுஸ்தன், சீதையோடு கூடின காகுஸ்தன் அந்த கோரமான மிருகங்களை எல்லாம் உடைய அந்த காட்டிலே மலை சிகரம் போலே ஒரு உருவத்தை கண்டார். எப்படிப்பட்ட உருவம்னா புருஷாதம். இப்ப புருஷனே, மனுஷனே சாப்பிடக்கூடிய நரமாம்சங்களை உண்ணக்கூடிய அரக்கர் ஒரு ராட்சசனை பார்த்தார். மகாஸ்வனம். பெரிய கத்திண்டே வரான். பெரிய ஒலி படைத்த அந்த ராட்சசனை பார்த்தார். கம்பீராட்சம் மகாவக்திரம் விகடம் விஷமோதரம் பீபத்சம் விஷமம் தீர்க்கம் விருகதம் கோரதர்ஷனம் வசானம் சர்ம வையாக்ரம் வசார்திரம் ருதிரோக்ஷிதம் திராசனம் சர்வபூதானாம் வியாதிதாஸ்யமிவாந்தகம் த்ரீன் சிம்ஹான்ச்சதுரோ வியாக்ரான் द्वौ वृषो पृषतान्दश सविशानं वसादिग्ध्यं गजस्य च शिरो महत् அவசஜ்யாயசே சூலே வினதந்தம் மகாஸ்வனம். இப்ப இந்த காட்டுல எப்படி இருக்கான்னா மலை சிகரத்தை போல இருக்கிறான். பெரிய குரலை உடையவனாக இருக்கிறான். நல்ல அப்படி குழி விட்ட அந்த கண்ணை உடையவனாக இருக்கிறான். பெரிய முகம், பயங்கரமா இருக்கான். அவனுடைய வயிறு பார்த்தா மேடு பள்ளமா இருக்கு. இப்ப பார்க்கவே பயப்படுற மாதிரி ஒரு வக்கரமான உருவம். தீர்க்கம், ரொம்ப பெருசா இருக்கான். எவ்வளவு பெரியவன்னு சொல்லுவா. விகாரமா இருக்கான். ஒரு மாதிரி ஒழுங்கா இல்ல, விகாரமா இருக்கான். கொடிய தோற்றத்தை உடையவனாக இருக்கிறான். நல்ல மாம்சத்தோடு கூடின புலித்தோலை இடுப்புல தரித்து கொண்டிருக்கிறான். உடம்பெல்லாம் ரத்தத்தால பூசி கொண்டிருக்கிறான். எல்லா பிராணிகளையும் அவனை பார்த்தாலே பிராணிகள்லாம் ஓடுறது எல்லா பக்கமும். வாய பிளந்துண்டு அப்படியே யமன் தான் நம்மளை சாப்பிட வரான்னு நினைப்பது போல அப்படி யமன் போல வருகிறான். அப்படி இருக்கக்கூடிய அவன் என்ன பண்றான்னா கையில ஒரு சூலம் வைத்திருக்கிறான். இந்த சூலத்துல என்ன பண்ணிருக்கான்னா, எவ்வளவு பெரிய சூலம், இவன் எவ்வளவு பெருசு இருப்பான்னா 3 சிங்கங்கள், 4 புலிகள், 2 செந்நாய்கள், 10 மான்கள், இதெல்லாம் அந்த ஒரே ஒரு சூலத்துல குத்தி வச்சிருக்கான். இப்ப இவன் எவ்வளவு பெருசு இருப்பான், அவன் கையில இருக்கிற அந்த சூலம் எவ்வளவு பெருசு இருக்கும். இந்த சூலத்துல எவ்வளவு இருக்கு, 3 சிங்கம், 4 புலி, 2 செந்நாய், 10 மான்கள். இது மட்டும் இல்ல, கூட ஒரு யானையினோட தலை, அந்த யானை தந்தம் இருக்கே, தந்தத்தோடு கூடின அந்த தலையும் இந்த சூலத்துல குத்தி வச்சிருக்கான். ஏதோ சூலத்துல நம்ம சின்ன சின்ன மணி கட்டுற மாதிரி அவன் இந்த மிருகங்களை எல்லாம் குத்தி அதுல வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அது அத்தனோண்டுக்கு இருக்கு. இப்ப அவன் எவ்வளவு பெருசா இருப்பான்னு யோசிச்சு பாத்துக்கலாம். இப்படி மாம்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த யானையினுடைய தலையும் அதுல கோர்த்து கொண்டு பெருசா கூச்சலிட்டு கொண்டு வருகிறான் இந்த ஒரு அரக்கன். இந்த அரக்கனை ராமனும் சீதையும் பார்த்தார்கள். சராமம் லக்ஷ்மணம் செய்வ சீதாம் திருஷ்டுவாத மைதிலீம் அபியதாவஸ்தசுக்ருத்தஹ பிரஜா காலைவாந்தகஹ. இந்த அரக்கன் என்ன பண்ணா, ராமன் லக்ஷ்மணன் சீதையை பார்த்துட்டு ஓடினான் அவன் பக்கத்துல. எப்படி ஓடினான்னா, ஒருவனுடைய ஆயுசு காலம் முடியறச்சே
யமன் எப்படி அவனுடைய உயிரை பறிக்க ஓடுவானோ அப்படி இந்த அரக்கனானவன் ராமன் லக்ஷ்மணன் சீதையை பார்த்து அவர்களை பிடிப்பதற்காக ஓடினான். சகிருத்வா பைரவம் நாதம் காலயன் நிவ மேதினீம் அங்கே நாதாய வைதேகிம் அபக்ரம்ய ததோப்ரவீத். நேரா போயிட்டு வேகமா கூச்சல் இட்டுன்ட்டு நேரா சீதையை எடுத்து அவனுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டான். சீதையை அபகரித்தான் ராமனிடமிருந்து. அபகரித்து கொண்டு இந்த பேசத் தொடங்குகிறான். யுவாம் ஜட்டாச்சீரதரௌ சபாரியௌ க்ஷீண ஜீவிதௌ பிரவிஷ்டௌ தண்டகாரண்யம் ஷரசாபாசி தாரிணௌ கதம் தாபசயோர்வாம் ச வாசப் பிரமதயா சஹ அதர்மசாரிணௌ பாபௌ கௌ யுவாம் முனிதூஷகௌ அஹம் வனமிதம் துர்கம் விராதோ நாம ராட்சசஹ சராமி சாயுதோ நிருத்யம் நித்யம் ரிஷி மாம்சானி பக்ஷயன்னு சொல்றான். நீங்கள் 2 பேரும் வந்திருக்கே, நல்ல தலையில ஜடாமுட்டி போட்டிருக்கேள், மர உரிய தரித்து கொண்டிருக்கிறீர்கள், மனைவியோடு வந்திருக்கிறீர்கள். இப்ப உங்கள் ஆயுசு காலம் முடிய போறது, எங்கிட்ட வந்து மாட்டின்டேள். இப்படி இந்த தண்டகாரண்யத்திலே ஒரே ஒரு வில்லு, கொஞ்சம் அம்பு, ஒரு கத்திய வச்சுட்டு வந்திருக்கேள். இப்படி எல்லாம் வந்திருக்கேளே, நீங்கள் யாரு? உங்களை பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்கு, முனிவர்கள் வேஷம் தரிச்சுட்டு இருக்கேள். உங்களுக்கு இப்படி இவ்வளவு அழகான மனைவியோடு வரையிலே, இதெல்லாம் முனி குலத்துக்கே பண்ணக்கூடிய இழுக்கு அப்படின்னு திட்டுறான். இப்ப அதர்மச்சாரினோ பாப்போம், எப்படி இவ்வளவு அழகான பெண்ணோட ஒரு முனியானவன் சுத்தலாமா? இப்ப நீங்கள் 2 பேரும் முனிவர்களாக வேஷம் போட்டுண்டு இப்படி அழகான பெண்ணோட சுத்துறையிலே நீங்கள்லாம் அதர்மம் செய்யக்கூடியவர்கள். நான் யாரு அப்படின்னா, என் பெயர் விராதன். அகம் வனமிதம் துர்கம் விராதம் நாம ராட்சசா சராமி சாயுதோ நித்யம் ரிஷி மாம்சானி பக்ஷயன். என் பேர் விராதன்கிற அரக்கன். நான் ரிஷி மாம்சங்களை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு இந்த வனத்துல சுத்தின்னு இருக்கேன். ரிஷிகளை எல்லாம் அடிச்சு சாப்பிடுறது மட்டும்தான் எனக்கு தொழில். நான் இந்த காட்டிலே சுத்தி கொண்டிருக்கிறேன். யம் நாரி வராரோஹா மம பாரியா பவிஷ்யதி இவையோ பாபயோச்சாகம் பாஸ்தியாமி ருதிரம் மிருதே. என் கூட யுத்தத்துக்கு வராதேள், வந்தேள்னா என்ன பண்ணுவேன்? உங்களோட ரத்தத்தை எடுத்து நான் குடிச்சிருவேன். இந்த அழகான ஸ்திரீ இருக்கிறாளே, சீதையை பார்த்து சொல்கிறான் சீதாதேவி, இவள் இனிமேல் என்னுடைய பாரியை, என்னுடைய மனைவி ஆகப் போகிறாள். நீங்கள் ஓடிவிடுங்கள். தஸ்யைவம், இல்லை என்றால் போரிலே உங்கள் ரத்தத்தை நான் குடிப்பேன்னு இந்த விராதன் என்கிற அரக்கன் ராமலக்ஷ்மணர்களை பார்த்து கூறுகிறான். தஸ்யைவம் ப்ருவதோ திருஷ்டம் விராதஸ்ய துராத்மனஹ ஸ்ருத்வா சகர்விதம் வாக்கியம் சம்பிராந்தா ஜனகாத்மஜா சீதா பிராவேபதோத்வேகாத் பிரவாத்தே கதலீயதா. இப்படி கோரமான வாக்கியங்களை எல்லாம் பேசக்கூடிய விராதனை பார்த்து இந்த சீதாதேவி பயப்படுகிறாளாம். எப்படி பயப்படுகிறாள்னா, நல்ல பெருங்காத்து அடிச்சா கதலி வாழை மரம்லாம் எப்படி ஆடும், இப்ப பெருங்காத்திலே அடித்த வாழை மரம் போலே பயந்து கொண்டு நடுங்குகிறாள் சீதை. தாம் திருஷ்டுவா ராகவஸ்தீதாம் விராதாங்க கதாம் சுபாம் அப்ரவீத் லக்ஷ்மணம் வாக்கியம் முகேன பரிசுஷ்யதா. இப்படி சீதை, விராதன் நாளை அபகரிக்கப்பட்ட சீதையை பார்த்து கொண்டு ராமன் லக்ஷ்மணனிடம் பேசுகிறான். இப்ப வாடிய முகத்தை உடையவனாக பேசுகிறான். பஷ்ய சௌமிய நரேந்திரஸ்ய ஜனகஸ்யாத்ம சம்பவாம் மம பாரியாம் சுபாச்சாராம் விராதாங்கே பிரவேபிதாம் அத்யந்த சுக சம்ருத்தாம் ராஜபுத்ரீம் யசஸ்வினீம் பஷ்ய சௌமிய என்று இப்படி வரிசையா ராஜபுத்ரீம் யசஸ்வினின்னு சொல்லிட்டு வரான். அப்ப லக்ஷ்மணனே பாரு, ஜனகனுடைய திருமகள் ஜானகினே பேர், ஜனக ராஜாவின் திருமகள் வளர்ந்ததே சுகமா வளர்ந்தா, ராஜபுத்திரியாக இருக்கக்கூடியவள் என்னுடைய மனைவி. இவள் விராதனினுடைய இடுப்பிலே இருந்து கொண்டு இப்படி நடுங்கி துடிக்கிறாளே, இதை பார்க்கணுமா நானு? எதபிரேதம் அஸ்மாசு பிரியம் வரவிருத்தம் செய்யத்து கைகேயாஸ்து சுசம்பன்னம் க்ஷிப்ரம் அத்யைவ லக்ஷ்மண. இந்த கைகேயி இருக்காளே, நம் விஷயத்துல எது நடக்கணும்னு நினைச்சாலோ அது இப்ப நடந்துருது லக்ஷ்மணா. கைகேயி என்ன நினைச்சா, தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு மட்டும் நினைக்கல, நாங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் நினைச்சா. காட்டுல போய் என்ன நல்லது தபஸ் பண்ணணும்னு நினைச்சாளா? இல்ல,
இந்த மாதிரி அரக்கர் கையாலே நாம் அடிபட வேண்டும்னு அந்த கைகேயி நினைச்சா. அது போலேயே இன்று நடந்தது அப்படின்னு ராமன் சொல்கிறான். யான துஷ்யதி ராஜ்யேன புத்திரார்த்தே தீர்க்கதரிசினி யயாஹம் சர்வபூதானாம் ஹிதः பிரஸ்தாபிதோ வனம் அத்யேதானீம் சகாமாசா யாமாதா மம மத்தியமா. இப்ப தன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யம் கேட்டா பரவாயில்ல, யான துஷ்யதி ராஜ்யேன, வெறும் தாம் புள்ள ராஜ்யத்தை பெற்றா அதனாலே மகிழ்ந்திருக்கக்கூடியவள் அல்ல. அவ என்ன பண்றா, என்னை காட்டுக்கு அனுப்பினாள். அதனுடைய பலன் என்ன, இன்று இந்த அரக்கன் கையிலே சீதை வாடுகிறாள். பரஸ்பர்ஷாத்து வைதேஹ்யா ந துக்க தரமஸ்திமே பிதுர் வியோகாத் சௌமித்ரே ஸ்வராஜ்ய ஹரணாத்ததா. லக்ஷ்மணனே, மற்றொருவன் சீதையை தொடுகிறான், பரஸ்பர்ஷம் இருக்கிறது, இதை காட்டிலும் எனக்கு ஒரு பெரிய துக்கமே கிடையாது. என் தகப்பனார் மரணித்தார் தசரதன், அது கூட எனக்கு இவ்வளவு துக்கம் கிடையாது. இல்ல ராஜ்யமே போச்சு என்கிட்டேந்து, நான் காட்டுக்கு வந்தேன், இதெல்லாம் கூட எனக்கு துக்கம் கிடையாது. இதை காட்டிலும் பெரிய துக்கம் வேறொருவன் சீதையை தொடுவது என்று ராமன் சொல்கிறான். இதி ப்ருவதி காகுஸ்தே பாஷ்பசோக பரிப்ளுதே அப்ரவீத் லக்ஷ்மண ருத்தோ நாக இவா ஸ்வசன் என்று ராமன் இதை பார்த்த உடனே பயந்து தன்னுடைய மனசிலே சோகத்தினாலே வாடுகிறான் ராமன். இதை பார்த்த லக்ஷ்மணன் கோபம் கொண்ட சர்ப்பம் போல சீறிக்கொண்டு சினங்கொண்டவராக வார்த்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்னா, அநாதைவ பூதானாம் நாதஸ்துவம் வாசவோபமஹா மயா பிரேஷ்யேன காகுஸ்த கிமர்த்தம் பரிதப்யசே. ராமனே, நீ எப்படி இருக்கன்னா, மனுஷர்களுக்கெல்லாம் இந்திரன் போல இருக்க நீ. அப்படி இருக்கக்கூடிய நீ எல்லாருக்கும் நாதன் நீ. ஆனா இப்ப எப்படி இருக்க, அநாதன் மாதிரி, அநாதையை போல, ஒரு அநாதனாக, ஒரு தலைவனற்றவனாக, நாதனே இல்லாதவன் போல அடியனோடு ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்? ஒரு நாதனை வேண்டுவர் போல ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்? நான் இருக்கேனே உமக்கு. ஷரேன நிகதஸ்யாத்ய மயா க்ருத்தேன ராட்சசः விராதஸ்ய கதாசோர்ஹி மஹீபாஸ்யதி சோனிதம் அப்படின்னு வேகமா சினங்கொண்ட என்னால இப்பொழுதே நான் பானத்தை விடுகிறேன். இந்த அரக்கன் விராதன் இவனுடைய ரத்தத்தை இந்த பூமியானது பருகட்டும்னு லக்ஷ்மணன் கோபத்தாலே பேசுகிறான். ராஜ்ய காமே மம குரோதோ பரதேயோ பபூவஹ தம் விராதே பிரமோக்ஷ்யாமி வஜ்ரம் இவாச்சலே அப்படிங்க. அன்று பரதன் அவன் ராஜ்யத்தை வேண்டி அவன் அம்மா தாயார் மூலமாக உன்னை வெளி அனுப்பினான்னு நான் கோபப்பட்டேன். அந்த கோபத்தை நீ உண்மை இல்லைன்னு சொல்லி அடக்கி விட்டாய். ஆனா நீ ராஜ்யத்தை விட்டு வெளில வந்த கோபம் என் மனசுல கொதிச்சுட்டே இருக்கு. அதை நான் இன்னும் காட்டவே இல்லை. அத நான் வெளிக்காட்டணுமே யார்கிட்டையாவது ஒண்ணு. பரதன்ட்ட காமிக்க முடியல அந்த கோபத்தை. அந்த கோபம் மழுங்கல, இன்னும் என் மனசுலயே எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த கோபத்தை நான் இவன் மேல விடுகிறேன். எப்படி அன்று இந்திரன் மலைகளை எல்லாம் தன்னுடைய வஜ்ராயுதத்தாலே அடிச்சானோ அப்படி நான் இந்த விராதனை அழிக்கிறேன்னு லக்ஷ்மணன் பேசுகிறான். மம புஜபல வேக வேகித பதது ஷரோஸ்ய மகான் மகோரசி வியபனயது தனோஷ்ட ஜீவிதம் பதது ததஸ்ஸ மஹீம் விதூர்ணிதா. என்னுடைய புஜபலத்தினால நான் போடக்கூடிய பெரிய அம்பானது இவனுடைய மார்பில பட்டு இவன் உயிர் அதனாலே போகி இவன் சுழன்னு போய் இந்த பூமியிலே விழட்டும்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். இத்யுக்த்வா லக்ஷ்மண ஸ்ரீமான் ராட்சசம் பிரசஹன்னிவ கோ பவான் வனமன் அப்யேத்ய சரிஷ்யதி யதா சுகம் என்று இந்த லக்ஷ்மணன் என்ன பண்றான்னு இவ்வாறு பேசி ராமன்கிட்ட பேசி அந்த ராட்சசனை பார்த்து சொல்றான். சிரிச்சுண்டே சொல்றான், நகைச்சுண்டே சொல்றான், எங்கள் முன்பு நீ தோன்றி உயிரோட நீ போயிடுவியா விராதா? எங்கள் கண் முன்னே நீ தோன்றி அதுவும் சீதையை அபகரித்து கொண்டு நீ உயிரோட போக முடியுமா? உயிர் வாழ போகிறாயா அப்படின்னு கேட்கிறான் இந்த அரக்கன். அடுத்தது 3வது சர்க்கம். அதோவாச்ச புனர்வாக்கியம் விராத பூரயன்வனம்
ஆத்மானம் பிருச்சதே ப்ரூதம் கௌயுவாம் க்வ கமிஷ்யத. விராதன் மறுபடி இந்த இருவர்களை பார்த்து பேசுகிறான். தமுவாச்ச ததோ ராமோ ராட்சசம் ஜ்வலிதானனம் பிருச்சந்தம் சுமஹாதேஜா இக்ஷ்வாகு குலமாத்மனஹ. விராதன் என்ன கேட்கிறான், நீ என்ன பார்த்து பேசினது போரும், நீ யாரு முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்கிறான். உடனே ராமர் ரொம்ப தீ போல முகத்தை வைத்து கொண்டு அந்த அரக்கனுக்கு பதில், வம்சம் இக்ஷ்வாகு வம்சம், க்ஷத்ரியௌ விருத்த சம்பன்னௌ விதினௌ வனகோச்சரௌ துவாம் து வேதித்துமிச்சாவஹ கஸ்தும் சரசி தண்டகான். நாங்கள் க்ஷத்ரியர்கள், நீ நினைச்ச மாதிரி முனிகள் இல்ல, நாங்கள் க்ஷத்ரியர்கள், உங்களை அழிக்க வல்லவர்கள், இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்தவர்கள். நீ யார் துஷ்டன் இந்த வனத்துல சுத்தின்னு இருக்க, நீ உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கிறான் ராமர். உடனே விராதன் தமுவாச்ச விராதஸ்து ராமம் சத்ய பராக்கிரமம் அந்த வக்ஷ்யாமி தே ராஜன் நிபோத மம ராகவ. உடனே விராதனும் ராமரிடம் கூறுகிறான், ராஜன் நீ கேளு, நான் சொல்றேன். புத்திர கில ஜவஸ்யாஹம் மம மாதா சதஹ்ரதா விராத இதி மாமாஹுஹு பிருத்திவ்யாம் சர்வ ராட்சசாஹ. என்னுடைய தகப்பனார் பேர் ஜவன், என்னுடைய அம்மா பேர் சதஹ்ரதா, இவர்களுக்கு பிறந்தவன் நானு, என்னை விராதன் என்று எல்லா அரக்கர்களும் அழைப்பார்கள். தபசா சாபி மே பிராப்தா பிரம்மணோ ஹி பிரசாதஜா சஸ்திரேனாவத்யதா லோகே அச்சேத்யாபேத்யத்வமேவ ச. நான் பிரம்மாவை குறித்து தபஸ் செய்து ஆயுதத்தால் என்னை அழிக்க முடியாதுன்னு வர வாங்கியிருக்கேன். ஆகையாலே எந்த ஆயுதத்தை கொண்டும் என்னை வெட்டவோ பிளக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆகையாலே என்னுடைய பலமே பலம்தான், உங்களாலே என்னை அழிக்க முடியாது. உத்ஸ்ருஜ்ய பிரமதாமேனாம் அனபேக்ஷௌ யதாகதம் த்வரமானு பலாயேதாம் நவாம் ஜீவிதமாததே. அதனால இந்த பெண்ணை எங்கிட்டே விட்டு விட்டு நீங்கள் இருவரும் ஓடி போய் விடுங்கள், உங்களை உயிரோடு விடுகிறேன்னு விராதன் ராமனிடம் கூறுகிறான். தம் ராம பிரத்யுவாச்சேதம் கோபசம்ரக்தலோச்சனம் ராட்சசம் விகிருதாகாரம் விராதம் பாபச்சேதசம். இப்ப ராமன் கோபத்தோடு விராதனை குறித்து பேசுகிறார். க்ஷுத்ர திக் துவாம் ஹீனார்த்தம் மிருத்யும் அன்வேஷசே த்ருவம் ரணே சம்பிராப்ஸ்யதே திஷ்ட நமே ஜீவன் கமிஷ்யசி. ஏ க்ஷுத்ரனே, தாழ்ந்தவனே, க்ஷுத்ரனே, அற்ப பயலே, என் முன் நீ உயிரோடு நிற்க மாட்டாய், உனக்கு மரணம் வரக்கூடாது என்று நீ நினைத்தால் ஆனால் போய்விடு. ததசத்யம் தனுக்கிருத்வா ராமஸ்து நிஷிதாசனான் சுஷீக்ரம் அபிசந்தாய ராட்சசம் நிஜகானஹ. உடனே ராமன் என்ன பண்ணான்னு, நீ என்ன பண்ண, உனக்கு மரணத்தை நீ தேடுகிறாய், போர்ல நான் உன்னை கொல்ல போறேன்னு சொன்னான். சொல்லிட்டு உடனே என்ன பண்றான்னு, வில்லை எடுத்து வில்லிலே நான் ஏத்தி ரொம்ப கூர்மையான பானங்களை தொடுத்து அந்த ராட்சசன் மீது ராமன் விட்டார். தனுஷா ஜாகுணவதா சப்தபானான் முமோச்சக ருக்ம புங்கான் மகாவேகான் சுபர்ணாநில துல்யகான். இப்ப இந்த பானங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, கருடன் போல வேகமா போகக்கூடியது, வாயு வேகத்திலே செல்லக்கூடிய இந்த பானங்கள் 7 பானங்களை விட்டார். தன்னுடைய வில்லிலிருந்து 7 பானங்களை விட்டார் ராமர். தே ஷரீரம் விராதஸ்ய பித்வா பர்ஹின வாசசஹ நிபேது ஷோனிதாதிக்தா தரண்யாம் பாவகோபமாக. இந்த 7 பானங்களும் என்ன ஆயிட்டுன்னா, விராதனினுடைய சரீரத்தை துளைத்து கொண்டு அந்த பக்கம் போய் பூமியில விழுந்தது. இந்த பக்கமா சென்று விராதன் சரீரத்தை தொலைத்து கொண்டு அப்பக்கமாக பூமியிலே சென்று விழுந்தன இந்த 7 பானங்கள். சவித்தோன்யஸ்ய வைதேகிம் சூலமுத்யம்ய ராட்சசஹ அப்யத்ரவத் சுசங்கிருத்தஹ ததா ராமம் ச லக்ஷ்மணம்.
அப்ப அந்த அரக்கன் என்ன பண்ணான்? அடி வாங்கினவன் உடனே சீதையை விட்டு விட்டு தன்னுடைய அந்த சூலாயுதம், அதுல அவ்வளவு மிருகங்கள் எல்லாம் குத்தி வச்சிருக்காங்க, அந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு லக்ஷ்மணனையும் ராமனையும் தாக்க எதிர்த்தோடி வருகிறான். சவினத்ய மகாநாதம் சூலம் சக்ரத்வஜோபமம் பிரகிருஹ்யாசோபத ததா வியாத்தானன இவாந்தகா. இப்ப இந்திரனினுடைய வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான அந்த சூலாயுதம் அதத்தை எடுத்துக்கொண்டு வாயை திறந்துட்டு யமன் போல ராமனை நோக்கி வருகிறான். அததௌ பிராதரௌ தீப்தம் சரவருஷம் வவருஷது விராதே ராட்சசே தஸ்மின் காலாந்தகயோபமே சப்ரஹஸ்ய மகாரௌத்ரஹ ஸ்தித்வா ஜிம்பத ராட்சசஹா. இப்ப என்ன பண்ணார்கள்? இந்த இருவரும் சரவருஷங்களை அம்பு மழையை பொழிந்தனர் அந்த விராதன் மீது. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நின்னு அப்படியே சிரித்து கொண்டு உறுதியா நிற்கிறான். அந்த அம்பு மழையை லட்சியம் செய்யாமல் ரொம்ப கொடியவனான அந்த அரக்கன் உறுதியாக நின்று கொண்டிருந்தான். விராதஹா சூலமுத்யம்ய ராகவோ அபியதாவத. இப்ப இவன் தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு ராமலட்சுமணர்களை எதிர்த்தோடி வருகிறான். அப்போ என்ன பண்றாருன்னா, ராமன் தச்சூலம் வஜ்ர சங்காசம் ககனே ஜுவலனோபமம் துவாபியாம் ஷராபியாம் சிச்சேத ராமசத்ரபிருதாம்பரஹா. இப்ப 2 அம்புகளை கொண்டு அந்த சூலாயுதத்தை உடைத்தெறிகிறார் ராமர். இப்ப 2 அம்புகளை விட்டு 2 ஷரங்களை விட்டு ராமர் என்ன பண்ணுகிறார்னா, ஆகாயத்திலேயே அந்த சூலாயுதம் உடைந்து நொறுங்கும்படி செய்கிறார். தத் ராம விஷிகச்சின்னம் சூலம் தஸ்ய கராத்புவி பபாத அசனினா சின்னம் மேரோரிவ சிலாதலம். ஒரு மேருமலையை இந்திரன் வஜ்ராயுதத்தாலே உடைத்தால் அந்த மேருமலை, தங்கமலை, அது எப்படி ஒரு அதிலிருந்து பெரிய பாறையானது கவிழ்ந்து விழுமோ அப்படி இந்த மலை போல இருக்கக்கூடிய இந்த விராதனின் கையில் இருந்து அந்த சூலாயுதமானது கீழே புரண்டு விழுந்தது. खड्गौ क्षिब्रमुद्यम्य कृष्ण सर्पोपमौषुभौ தூர்ணமாபதஸ்தஸ்ய ததா பிராஹரதாம்பலாத். உடனே இந்த 2 பேரும் ராமலக்ஷ்மணர்கள் என்ன பண்ணா, தங்களுடைய வாள் கத்தியை எடுத்துக்கொண்டு இவன் மேலே ஏறி வெட்டத் தொடங்கினார்கள். சவத்யமானஹா சுபிருஷம் பாகுபியாம் பரிரப்யதௌ அப்ரகம்பியௌ நரவ்யாக்ரௌ ரௌத்ரஹா பிரஸ்தாதுமைச்சத. அப்ப அந்த கொடியவனான அந்த அரக்கன் என்ன பண்ணான்னா, அவனை இந்த வாளாலை அறுக்கும் பொழுது சலிக்காமல் இருக்கிறான். இந்த சலிக்காமல் இருக்கக்கூடிய புருஷோத்தமர்களாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரையும் 2 கையாலும் பிடிச்சு தூக்கிட்டான். ராமனையும் லக்ஷ்மணனையும் 2 கையாலே பிடித்து தன்னுடைய தோளிலே வைத்து கொண்டு 2 பேரையும் கூட்டின் போறதுக்கு, வேற ஏதோ இடத்துக்கு கூட்டின் போறதுக்கு முயற்சி செய்கிறான். தஸ்யாபிப்ராயம் ஆக்ஞாய ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத் வஹத் ஸ்வயம் அலம் தாவத் பதானேன து ராட்சசா. இப்ப அந்த விராதனினுடைய அபிப்பிராயத்தை அறிந்து ராமன் லக்ஷ்மணனிடம் சொல்கிறான், லக்ஷ்மணா, இவன் நம்ம எங்கு வேணா அழைத்து போகட்டும், அந்த இடத்திற்கு போய் இவனை அழிப்போம்னு ராமன் கூறுகிறார். அயமேவகி நஃபந்தா ஏனையாதி நிஷாச்சரஹா. இப்ப இந்த ராட்சசன் எந்த வழியிலே போகிறானோ அதுதான் நமக்கும் வழி, ஆகையாலே இவன் நம்மை அழைத்து போகட்டும். சது ஸ்வபல வீரியேன சமுக்ஷிப்ய நிஷாச்சரஹா பாலாவிவ கந்தகதௌ சகாராதி பலௌ ததஹா. இப்ப இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் பெரியவர்கள் தோளிலே அமர்த்தி கூட்டி செல்வது போல என்ன பண்ணா அந்த அரக்கன் தன்னுடைய பல சக்தியினாலே பெரிய பலசாலிகளான ராம லக்ஷ்மணர்களை தோளில் வைத்துக் கொண்டு சென்றான் அந்த ராட்சசன். தாவாரோப்பிய ததஸ்கந்தம் ராகவோ ரஜனீச்சரஹா விராதோ நினதன் கோரம் ஜகாமாபிமுகோ வனம். அவர்களை தோளிலே ஏற்றி கொண்டு வனத்தை நோக்கி சென்றான் விராதன். தாவா வனம் மகாமேக நிபம் பிரவிஷ்டः द्रुमैर्महद्भिर् विविधैरुपेतं नानाविधैः पक्षिशतैर्विचित्रं சிவாயுதம் வியால மிருகைர் விகீரணம். இப்ப மகாமேகம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட இந்த ஒரு காட்டுக்குள்ளே
பெரிய பெரிய மரங்களாலே சூழப்பட்டிருக்கிறது. பல பட்சிகளாலும் நரிகளாலும் கொடிய மிருகங்களாலும் நிறைந்துள்ள ஒரு வனத்திற்குள்ளே இந்த விராதன் இருவரையும் தூக்கி கொண்டு நுழைந்தான். சூரிய ஒளி கூட வர முடியாது உள்ள. எப்படி மேகங்கள்லாம் மூடிடுதுன்னா வானத்திலே கீழே சூரிய ஒளி வராதோ அப்படி பெரிய பெரிய மேகங்கள் போல பெருசு பெருசாக இருக்கின்றன மரங்கள். அந்த மரங்களாலே சூழப்பட்டு சூரிய ஒளி கூட வர முடியாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ராம லக்ஷ்மணர்களை கூட்டிக் கொண்டு இந்த விராதன் சென்றான் என்று இத்துடன் 3வது சர்க்கம் நிறைவடைகிறது. மேல் 4வது சர்க்கம் தொடங்கி நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யஸ்மி சுவாமி அடி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. சுவாமி ராமானுஜாய நமக. அடியன் சாமி. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய. அடியன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீமதே ராமானுஜன் அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய.